ஒரு அருமையான ஃப்ரூட் கேக் தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி ஆல்கஹாலில் ஊற வச்சுக்க போகிறோம். திராட்சை மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரூட்ஸ் நல்லா ஊறும். டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் கரண்ட், ஆரஞ்சு பீல், ட்ரைட் ஏப்ரிகாட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் இல்லைன்னா செராமிக் ஜாரில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரம் இல்லைன்னா பிராண்டி ஊற்றி ஒரு மாதம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பிராண்டி யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் திராட்சை, கருப்பு திராட்சை, கிரான்பெரிஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நல்லா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு வாட்டி நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்க ஜாரை நல்லா குலுக்கி விட்டு வச்சுருங்க. இது அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதம் கிட்ட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊறியிருக்கு. நம்ம ஊற்றின பிராண்டி எல்லாம் நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இறங்கி ஊறியிருக்கு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ கேக்குக்கு ரெடி. இப்போது நம்ம பண்ண போகிற ஃப்ரூட் கேக்குக்கு ஒரு கேரமல் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன பேனில் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு அப்படி விட்டுருங்க. கரண்டி போட்டு கலக்கினோம்னா சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆக பார்க்கும், அதாவது கட்டி கட்ட பார்க்கும். அதனால் கரண்டி போட்டு கலக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டிக்கு குக் ஆகட்டும். கலக்கி விடணும்னா பேனோட ஹேண்டிலில் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கேக் நல்லா டார்க் கலராக வரணும்னா கேரமல் நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. லைட்டாக வரணும் அப்படின்னா லைட் கலர் கேரமல் கலர் வந்ததும் நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம கேரமல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இதில் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். பார்த்து ஊற்றுங்க. சுகர் சிரப் ரொம்ப சூடாக இருக்கும். கையில் பட்டுச்சுன்னா அப்படி வெந்துடும். ஸோ பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிட்டு சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். அவ்வளோதான், நம்ம கேரமல் சிரப் நம்மளுக்கு இப்போ ரெடி. இதை அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது இங்கே நான் 4 முட்டை வச்சுருக்கேன். இந்த முட்டையோட வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் எடுத்துக்க போகிறோம். நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் மஞ்சள் கரு கொஞ்சம் விழுந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பீட் பண்ண முடியாது. ஃபேட் இருந்துச்சுன்னா எக் ஒயிட் பீட் பண்ண ஃப்ளஃபியாக வராது. அதனால் ஒரு சின்ன கப்பில் ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அப்புறமா பெரிய கப்பில் சேர்த்துனீங்க அப்படின்னா தெரியாமல் மஞ்சள் சேர்ந்துருச்சுன்னா கூட பிரிக்கிறது ஈஸி. ஒவ்வொரு முட்டையாக நம்ம வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக் யோக்கும் எக் ஒயிட்டும் பிரித்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எக் ஒயிட்டை நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பீட் பண்ண போகிற விஸ்கில் எண்ணெய் ஃபேட் எல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைன்னா எக் ஒயிட் நல்லா ஃப்ளஃபாக ஆகாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே பீட் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் முட்டையை வெளியே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நல்லா பீட் ஆகும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம். கடைகளில் இப்போ க்ரீம் ஆஃப் டார்ட்டர்னு கிடைக்குது. அது ஒரு பிஞ்ச் சேர்த்துனோம்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் சுகர் மட்டும் போட்டு பீட் பண்ணிக்கிட்டா ஓகே தான். நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக் ஒயிட்ஸ் இப்போது ரெடி. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே 200 கிராம் அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே பண்ணாதீங்க. வெளியே ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். இங்கே நான் 200 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கிராம்பு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் சிலோன் பட்டை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், நட்மெக் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஜாதிக்காயை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இப்போ ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரையை வெண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் யோக்ஸ் மஞ்சள் கருவை இப்போ இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். ரியல் வெனிலா ஆட் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அதனால் ரியல் வெனிலா ஆட் பண்ணுங்கள்.
ரியல் வெனிலாவோட லிங்க் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆற வச்ச கேரமல் சிரப்பை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா விஸ்க் வச்சு ஒரு வாட்டி பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் மைதா வே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். தலை தட்டி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இது மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து சலிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா சலிச்சு விட்டுருங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போது ரெடி. நம்ம மைதா மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். மாவு அளவளவாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்லா கலந்துருச்சு. இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மாவு போட்டு கலந்து விட்டோம்னா கேக் பேக் ஆகும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இப்படி கொஞ்சம் மாவு போட்டு கலந்து விடுறோம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இப்போ கேக் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு கலக்காதீங்க, ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் ஒயிட்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பக்குவமாக எக் ஒயிட்ஸை ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நம்ம கேக் பேட்டர் இப்போ ரெடி. நம்ம பேக் பண்ண போகிற கேக் பேனை இப்போ க்ரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே நான் கொஞ்சம் மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். அதை பேனில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மைதா மாவு தூவி நல்லா பேனில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வர்ற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க கேக் பேட்டர் வந்து 2 கேக் பண்ண வரும். ஸோ 6 inch by 3 inch பேன்ஸ் நீங்கள் 2 பேன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8 inch பேன் ரெகுலர் பேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 inch by 2 inch பேனில் 2 கேக் வரும். நான் இன்றைக்கி ஒரு 6 inch கேக் பேனும் ஒரு லோஃப் பேனும் யூஸ் பண்ணுறேன். நம்ம பேன் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்ம கேக் பேன்ஸை அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள் கேக் பேன் ஹைட் கம்மி அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணலாம். பேன் ஹைட் ஜாஸ்தினா பேக்கிங் டைமும் கொஞ்சம் கூட பிடிக்கும். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு டூத் பிக்கை இப்படி கேக்கில் விட்டோம் அப்படின்னா மாவு எதுவும் இல்லாமல் ட்ரையாக வந்துச்சுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம். கேக் ஒரு 1 மணி நேரம் நல்லா கூல் ஆகட்டும். கேக் பேனோட சைடில் ஒரு நைஃப் வச்சு கேக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம கேக் இப்போ ரெடி. உங்களுக்கு ஃப்ரூட் கேக் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.